கம்பெனி ரீதி எப்படியா இந்த ஊருக்குள்ள இப்படி அழகாக ரெண்டு கண்டிஷன்கள் வந்திருக்கிறோம். என்கிட்ட இந்த ஊருக்குள்ள யாரும் பேச ஒரு குஞ்சு கூட சாணமேண்ணா போறா குஞ்சியே கேக்குறாங்க. இன்னைக்கு ஆளு நீராவது கூட்டி வந்துக்கிறேன். நல்லா பேசுவேன் அரிய பையன். ஆமா என்ன சொல்ற மாமா திறமையா சொல்லு. கட்டியடப்பா எனக்கு உனக்கு தெரியா திறமையா சொல்லு மாமா. பணக்காரன் ஏன்டா என் நேரம் இருக்குங்க டேய் மாமா பணக்காரன் அதிகமான பையன் நல்லா பேசுவான். ஆனா பக்கத்துல போயிடாத. அப்படியா ஆஜிபத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போகணும். மோசமான ஆளு போய்தான் பாக்கலாம். கண்ணு தெரியுதா உனக்கு தெரியலையா? என்னால ஒரு ஆம்பளை ஒண்ணு கட்டு தெரியல. நீதான் பார்த்து வரணும். நீதான் பார்த்து வரணும். நாங்க பொம்பளைக்கு தலை குமிஞ்ச மாதிரி தான் வருவோம். நீங்க ஆம்பளைக்கு பார்த்து தான் வர்றது. என்ன பார்த்துட்டு வந்த? நாங்க குமிஞ்சு வருவோம் பெண்களை. நீங்க ஆம்பளைங்க நீங்க என்னதான் பண்றீங்க? ஆம்பளைங்க நாங்க தான் அரைப்போதையில தடுமாறிட்டு வரோம். நீ இல்ல பார்த்துட்டு வரணும். அப்படியா அப்படியா எப்படியா பார்த்து வாடி. ஆமா பொம்பளை அவனுக்கு ஐயோ நல்லா நல்லா அண்ணா கோமல் என்ன அந்த பாட்டு பிடிக்கிறார். நல்ல பாட்டா பாடுங்க. சினிமா பாட்டு பாட்டா? ஆமா. நேத்து பூத்தாலே ரோஜா முத்து கூடாதோ லேசா தொட்டு. நேத்து பூத்தாலே ரோஜா முத்து பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. கட்டி போடாதோ பூமரிச்சிட்டு கைகள் பாடாதோ காதல் நட்டு. கட்டி போடாதோ பூமரிச்சிட்டு கைகள் பாடாதோ காதல் நட்டு. நேத்து பூத்தாலே ரோஜா முத்து பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. என்ன குளித்து போட்டு இது போதுமா? இன்னும் வேற ஏதாவது வேணுமா? வேற பாட்டு நல்ல பாட்டு பாருங்க. வேற பாட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடுவாயா? டப்பாங்கட்டு பாருங்க. குளிக்கி வச்ச கொஞ்சம் போல
சபைக்கு மேல வணக்கம். வணக்கம். ஆனாலும் இருந்தால் அப்பம் இருக்கலாம். சரி. பெண்ணாலும் இருந்தால் ஆர்வம் தாய் மகளும் சிங்கமல கடல் போல அமைதி கொடுக்கிறார்கள். அமைதி பிறகு நாரியா என்னோட பெயர் என்ன வழி சொல்றேன் சொல்லுடி. மேகலாவதி என்றும் மாதி ஆகட்டும். மச்ச விலைக்கு உச்சமில்லாத ரூபி ஆயிரம் மின்னலே சோதி மின்னலை போல என் பேர் தான் மேகலாவதி என்று அழைப்பாங்கடியா. மேகலாவதி உண்மைதாடி. அம்மா உன்னுடைய பேர் என்ன? என்னுடைய பெயரா கயல்விழி என்று அழைப்பார்கள். மச்ச விழிகளுக்கு உச்சமில்லாத ரூபி கைலவிழி. ஓ ஆகட்டும் அம்மா. இருந்த போதிலும் தாங்கள் எப்படி பிறந்தீர்கள், எப்படி வளர்ந்தீர்கள் சொல்லுங்கள்.
10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து பெற்ற தாய். சுமந்து பெற்ற தாய். தாயாரோ புனித வெள்ளி. தாயாரோ புனிதவள்ளி. சரி. பாலூத்தி சீராட்டி பாங்க வளர்த்த தந்தை. தந்தை. புனிதராஜனை பெற்ற தந்தை. அம்மா பெற்ற தந்தை. புனிதராஜன். உண்மைதான். புனிதவள்ளிக்கும் புனிதராஜனுக்கும் இந்த நீங்கள் எத்தனை பேரு? நாங்க ஒரு தடவை பிரிந்தேன். நீங்களும் உண்மைதான். உங்களுடைய தாய் தந்தை. ஓ, உங்களுடைய தாதி பெண். உண்மைதான். மணிவுடை பெண். உண்மைதான். ஆகட்டும் அம்மா. இருந்தாலும் தாய் தந்தையாக இருந்தாலும் அம்மா நீங்கள் பிறந்து வளர்ந்து தக்க 16 வயதமான உடனே மங்கையான உடனே நீங்கள் மாலையிட்ட கணவன் யார்? மணவன கட்டத்தாலி மாறுமுட்டா தொங்குது, கணவன கட்டத்தாலி தாறுமுட்டா தொங்குது. அதனால மணவன பேர் யாருமே வெளியே சொல்ல மாட்டேங்குது. மாங்கிட்ட சிரிக்கி பார்த்த பையனா வெளியே சொல்ல மாட்டேன். ஆமாடி. என்னடா வம்பா இருக்கு. வெளியே சொல்லலன்னா புருஷ பேர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படிலாம் அப்ப எப்படிலாம் தெரிஞ்சுக்கிறது? புருஷ பேர் வெளியே சொல்றதா இருந்தா அவங்க அங்க புருஷமாருக்கு 1000 பலம் குறமுன்னு சொல்லுவாங்களாம். பேசலாம். அவ பேசுவா. கொஞ்சம் டைம் ஆகும். அப்படி இருந்தாலும் யாரு திருமணம் செய்து தெரியுமா? யாராயா? எந்த நாட்டு மன்னர் திருமணம் செய்து தெரியுமா? எந்த நாட்டு மண்ணிய? மொன்னேனா தேடியே 10 பையன் மொன்னேனா. எந்த நாட்டு மண்ண? ஐயோ கடவுளே. நானே சொல்றேன். மாலை நல்லா முடிங்க கோரி முடிங்க கோரி.
வருது. அதானா? சொல்லாயா? மாலையிட்ட மன்னவர் மகேந்திர மன்னரை திருமணம் செய்தியம்மா. கேந்திர மன்னரை ஆகட்டுமாயா? அப்படி இருந்தாலும் பெண் வேசலை பாராட்டி பாராட்டி எங்களுக்கு சொத்து இருக்கு 20, 50, 100 சொன்னபடிய சரி அங்க எப்படியெல்லாம் வரும் தெரியுமா? இங்க காலியாகுது. என்னண்ணா பார்த்தது என்னோட பாரம் பாரம் வரம் கொடுத்து பச்சையமாவோட பாரம் பச்சையம்மன் பாரம் சொல்லுவது எங்களோட வரம் பாரம் சுகம் கொடுக்கறது பச்சையமாவோட வரம். பாரம் எக்கோ எந்த பக்கம் தங்க மக்கள் நாட்டி வாழ்ந்து எலுமிச்சு கனிப்பால கடிப்பால் எதிரிக்கணி இல்லாம இல்லாமல் இந்த பச்சையம்மன் அருள்பட்டு அருள்பட்டு சுகமாக வரவேற்பு ராபோ செய்யும். ஜெயம் என் கணவரை பார்க்க பண்ணுமில்ல ஏன் இவ்வளவு அவசரமா சுருக்காரு? உக்காரு அப்படியே இடத்துட்டு காலியா பண்ண கூடாது. நீ மழை வராது உக்காரு. ஜனங்களே ஜனங்கள் மகா ஜனங்களே பாதி பேர் அங்க டீ குடிக்க போயிட்டாங்க. வைத்த கோரிக்கை நிறைவேறினா ஓய் தாய்மார்களுக்கு ஒரு வசனம். தாய்மார்களுக்கு ஒரு வசனம். சைலண்ட். டோர் வேஸ்ட் இருந்தா 2 மாசம் கொண்டு வந்து கொடுங்கம்மா. வேஸ்ட் இல்ல மகேந்திர